ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 90ஸ்லலாம் நம்ம பெட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ட பால்கோவா வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு பால் பவுடரும் 1/4 கப் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். அப்போ தான் நம்மளுடைய பால்கோவா நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது ஒரு இண்டோலியம் கடாய் நல்லா அடிகனமாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மில்க் மேட் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, 1 டின் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்க பால் பவுடருக்கு 1 டின் கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ அந்த மில்க் மேட் அதில் ஊற்றிட்டு நெய்யும் மில்க் மேடும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மில்க் மேடும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஆல்ரெடி நம்ம பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஸ்மூத்தான சாஃப்டான பால்கோவா வீட்லேயும் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பால்கோவா நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தான பால்கோவா நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய பால்கோவா தயாராகிடும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பசங்களுக்கு லீவு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ்லாம் நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்க ஆரோக்கியத்துக்கும் நல்லது. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க, குழந்தைங்க விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லாவே கெட்டியாயிடுச்சு நம்மளுடைய பால்கோவா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டு பரண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது தாங்க சரியான பக்குவம். இது சரியாக பக்குவத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உருண்டை எடுத்து உருட்டி பார்க்கும்போது கைகளில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும் போதே சம அளவில் பால்கோவாவை கையில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டு இந்த பேடா மேக்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம 90ஸ்ல சாப்பிட்ட அதே பால்கோவா இன்றைக்கி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக பால்கோவா நம்மளால் வீட்லேயே செய்ய முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. இந்த டிசைன் பார்க்கும் போதே நமக்கு 90s ஞாபகம் தான் வரும். பெட்டி கடையில் நம்ம 1 ரூபா கொடுத்துட்டு பால்கோவா வாங்கி சாப்பிட்ட காலம் அது. இப்போலாம் அந்த மாதிரி கிடைக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லா மாவுகளையும் நம்ம பால்கோவா தயார் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒரு பால்கோவா நம்மளால் வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு ஆசத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரான அப்டேட்டுக்கு வேற ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். பாய்.